வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி நம்ம கொம்புத்துறை மீன் ஏலக்குடம், அதாவது நம்ம ஊரில் தூண்டிலால் பிடிக்கப்பட்ட மீன் அதிக அளவு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இங்கு வரக்கூடிய எல்லா மீனுமே தூண்டிலால் பிடிக்கப்பட்ட மீன் தான். இங்கே அதாவது கொம்புத்துறை மீனவர்கள் அதிகமாக தூண்டில் தொழில் மட்டும்தான் செய்வாங்க மக்களே. வலை தொழில் செய்ய மாட்டாங்க, ஓன்லி தூண்டில் தொழில் மட்டும்தான். மக்களே, நம்ம ஏலக்கூடத்தில், அதாவது கொம்புத்துறை மீன் ஏலக்கூடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏலக்கூடத்தில் டியூனா ஃபிஷ், அதாவது கேரை மீன், கண்ணாடி பாறை, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்ணாடி பாறை, அப்ராஸ் மீன். இதை நாங்கள் அப்ராஸ் மீன் சொல்லுவோம். சைடில் கிடக்கு பாருங்கள், இது நாங்கள் அப்ராஸ் மீன் சொல்லுவோம். வெளியே இதை ஐலஸா பாறைன்னு சொல்லிட்டு விற்பாங்க மக்களே. மக்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மீன் தலை மீன். இதை நாங்கள் தலை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு 6 இன்ச்சு, அதாவது நீளமாக கொம்பு இருக்கும். அந்த கொம்பை இப்போ உடச்சி விட்ருக்காங்க மக்களே. ஏன் உடச்சி விட்ருக்காங்கன்னா, இந்த கொம்போட ஸ்டோருக்குள்ளே மீனை வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் அந்த கொம்பை உடச்சி விட்ருக்காங்க மக்களே. இப்போ நம்ம டியூனா ஃபிஷ், அதாவது கேரை மீன் தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே அதில் போல அப்போ அப்படியே அது அப்படியே திருப்பல கிடைக்காது. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.